திடீர்னு சசிகலா என்ன சார் தனிச்சு போட்டி களத்துக்குள்ளார இறங்குறேன்னு சொல்றாங்களே. விஜய் சசிகலா கூட்டணி போகுது. எங்களோட 2 எதிரிகள் ஒன்னா சேர்றாங்க. நல்லா தான் இருக்குது. இப்ப சசிகலா வரட்டும்னு நினைப்பாங்களா இல்ல சசிகலாவை அப்படியே மறுபடியும் அமைக்க உட்கார வச்சிருவாங்களா, அமைதியாவே இருக்க வச்சிருவாங்க? 50 கேண்டிடேட் நான் உங்களுக்கு தரேன், கேண்டிடேட் இல்லைன்னு கருதாண்டான்னு சசிகலா விஜய்கிட்ட சொன்னதாட்டு தகவல்கள் வருது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொள்கை எதிரின்னு மோடியை டிக்ளேர் பண்ண விஜயும் 29ல ஸ்டாலின், ராகுல், விஜய்னு போய் நிற்பாங்க. ரங்கராஜ் பாண்டே சொன்னார், இனிமே எல்லாம் சசிகலா தான், தேர்ந்த இடத்துல சசிகலா, ஸ்டாலின் வரவே முடியாது, கட்டம் சரியில்லை. எப்பா அந்த இன்னும் ரெக்கார்டு இருக்கு, எடுத்து பாருங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவரோட மதவெறி அரசியலுக்கு விஜய்க்கு மதவெறி தன்மைகளையும் 2024 கேண்டிடேட் போட்டா ராகுல் காந்திக்கு ஒரு 8 சீட்டு போயிரும்னு நீ ராகுல் காந்தி தான். அப்ப 29ல ராகுல் காந்தி தலைமையில் ஸ்டாலின் கூட போய் நிற்பிய. தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். இப்போ முக்குளத்தோர் வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற கட்டத்தில் தான் தினகரனை உள்ளே சேர்த்தாங்க. இப்போ என்னன்னா சசிகலா தனிச்சு போட்டி, நீங்கள் தொடர்ந்து விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. திடீர்னு சசிகலா என்ன சார் தனிச்சு போட்டி களத்துக்குள்ளார இறங்குறேன்னு சொல்றாங்களே. விஜய் சசிகலா கூட்டணி போகுது. எங்களோட 2 எதிரிகள் ஒன்னா சேர்றாங்க. நல்லா தான் இருக்குது. சசிகலா மேட்டில் நான் தான் சொன்னேன், பெருமைக்கு சொல்லலை, உண்மையை சொன்னேன். சிவந்தி பாலசுப்ரமணியன் தினத்தந்தி அதிபர், எங்களுக்கெல்லாம் ஐயா. அவர் பெருமைக்குரியவர். தினத்தந்தி இந்தியாவிலே நம்பர் 1 பத்திரிகையா. உண்மை. சிவந்தி ஐயா ஐயாவோட மகன். மதிக்கிறோம், பாராட்டுறோம். அது என்னைக்கும் அதில் மாற்றம் இல்லை. அவர் பூச்செண்டு கொடுத்து சசிகலாட்ட நின்ன போது, ஹிண்டு ராம் சசிகலாட்ட நின்ன போது, சந்தாலியா அவங்கெல்லாம் ஆன்னு போய் நின்ன போது நாம் போர்டாக சொன்னோம், உண்மையை சொன்னோம், மோடியை நம்பி சொன்னோம். கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பெல்லாம் நடக்காதுன்னு. ஏன்? எங்களுக்கு அதில் உள்ள சூட்சுமம் தெரியும், அதில் உள்ள இன்னர் நுணன்சஸ் தெரியும், அதில் உள்ள காரணம் என்னன்னு தெரியும். ராகுல் காந்தியை நீங்கள் பெரிய ஆளாக காட்டி மோடிக்கிட்ட போர் போட்டிஸ் பண்ணீங்க, காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏற்றுனீங்க. அப்போ அந்த சக்தியை காலி பண்ணணும்னு மோடி காலி பண்ணார். எம் நடராஜன், கன்ஷிராமையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து யூபியிலேயே பாஜகவை வீழ்த்தினவர். அப்போ மோடிக்கு நல்லாவே தெரியும் நடராஜனுக்கு திறமையெல்லாம். இப்போ சுரேஷ் பிரபுலாம் என்கிட்ட கேட்டார், நடராஜன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஹீஸ் காப்னாப்பிங் வித் காங்கிரஸ். இஃப் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் அலோட் டு பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, Congress will have both DMK option and ADMK option. Virtually we will be left in large in தமிழ்நாடு. அவர் காங்கிரஸ் கூட பழகிட்டு இருக்கிறாரு. அவங்க துணைவியார் சிஎம் ஆனால் காங்கிரஸுக்கு ஏடிஎம்கே ஆப்ஷனும் இருக்கும், திமுக ஆப்ஷனும் இருக்கும். பாஜக வெறுமனை தெருவில் தான் நிற்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க இந்தியா ஃபுல்லாக அதிகாரம் வந்துன்னா நமக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க, பெரிய அளவில் அரசியல் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. யூபி பீகாருக்குள்ளெல்லாம் போய் மோடிக்கு எதிராக ஐயா நடராஜன் பாஜக எதிராக பண்ண மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கிராக் டவுன் பண்ணணும், கிரஷ் பண்ணுங்கிறத மோடிக்கிட்ட நம்ம தான் சொன்னோம். பிஎம்ஓலும் சொல்லிட்டாங்க, நீங்கள் மோடிக்காக சிந்திக்கிறீங்க, மோடி நன்மைக்காக சிந்திக்கிறீங்க. வெறுமனே ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஸ்டாலின்னு மோடி நன்மையை பற்றி கவலைப்படாமல் செல்ல சுயநலவாதிகள் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கலை. இது நடக்குங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கும் தினத்தந்தி டிவியில் எடுத்து பாருங்கள், திராவிட இயக்க எழுத்தாளர் தம்பி முத்துக்குமார் வந்திருந்தார், அந்த டிபேட்டில் இருந்தார். ரங்கராஜ் பாண்டே சொன்னார், என்னமோ எல்லாம் சசிகலா தான், தேர்ந்த இடத்துல சசிகலா, ஸ்டாலின் வரவே முடியாது, கட்டம் சரியில்லை. எப்பா அந்த இன்னும் ரெக்கார்டு இருக்கு, எடுத்து பாருங்க. ஆசீர்வாத் ஆச்சாரி அவரும் பாஜக இதில் முக்கியமான ஆள் தான். அவரும் வந்தார், தன் உயிரையே காப்பாற்றினது சசிகலான்னு தான் பேசினார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ராகுல் காந்திக்கு ஆள், இந்திரா காந்திக்கு ஆள், ஆண்டி காமராஜ், நடராஜன். முள்ளிவாய்க்கால் மட்டத்தில் 2 தமிழர்களை கமாண்ட் பண்ண ஒரு 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு பெரிய தமிழன் படத்தையே வைக்காதவர். அந்த அளவுக்கு இந்திரா காந்தி குடும்ப விசுவாசி. இந்திரா காந்தி பொம்மையா டம்மியா காமராஜ்கிட்ட இருந்தாருங்கிற வரலாறு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இந்திரா காந்தி குடும்பம். அன்னை இந்திரா காந்தி அவங்களுக்கு, காமராஜ் எதிர். அப்போ இவங்க ராகுல் காந்தி கூட தான் நிற்பாங்க, அடிச்சு நொறிக்கிறோனுங்கிறதான் நம்ம கருத்தாக மோடிக்கிட்ட வச்சோம். அது எடுபட்டு. அதே மாதிரி மதமாற்ற கூட்டம், மிஷினரி கூட்டம், ராகுல் காந்திக்கு தொங்கு சதை, ஊதுகுடல், ஒட்டுண்ணி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொள்கை எதிரின்னு மோடியை டிக்ளேர் பண்ண
விஜயும் 29 ஸ்டாலின் ராகுல் விஜய்னு போய் நிற்பாங்க. ஸ்டாலின் ராகுல் விஜய்னு போய் நிற்பாப்புல. கமல்ஹாசன் அப்படிதானே போய் நின்னாரு. அப்போ சீட்டு ஒரு சீட்டும் வராமல் போகிறதுக்கு கமல்ஹாசனும் காரணம் இல்லை. இது விழுப்புரம் சிதம்பரம் பிரச்சாரம் கமல்ஹாசன் முக்கிய காரணம். கோயம்புத்தூரில் கமல்ஹாசன் ஓட்டு முக்கிய காரணம். தென் சென்னையில் கமல்ஹாசன் ஓட்டு வரல. விழுப்புரம் சிதம்பரத்தில் அவருக்கு பிச்சை பிரச்சாரம் முக்கிய காரணம். அதனால தான் தினகரனும், அதனால தான் திருமாவளவனும் ரவிக்குமாரும் வீட்டிலே போய் நன்றி தெரிவித்தாங்க. அதே மாதிரி 29 ராகுல் ஸ்டாலின் கூட போய் நிற்கக்கூடியவர் தான் விஜய். மோடி எதிர்ப்பில் உச்சம். அப்போ 2 மோடி எதிர்ப்பாளர்கள் ஒன்று சேர்றாங்க. இயல்பு தான், சேரட்டு பார்ப்போம். இப்போ சசிகலா வரட்டும்னு நினைப்பாங்களா, இல்லை சசிகலாவை அப்படியே மறுபடியும் அமைக்க உட்கார வச்சிருவாங்களா, அமைதியாகவே இருக்க வச்சிருவாங்க? இல்லை, விஜயும் சசிகலாவும் சேரட்டு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்படிலாம் டேலாக் அதை தான் ஓடுது. நான் 50 கேண்டிடேட் நான் உங்களுக்கு தரேன், கேண்டிடேட் இல்லைன்னு கருதாண்டான்னு சசிகலா விஜய்கிட்ட சொன்னதாட்டு தகவல்கள் வருது. தப்பு இல்லை, நம்ம எதிரினாலும் அவங்க மெரிட்டாக சொல்லுவோம். ஜெயலலிதாவின் உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சரில் இருந்தவங்க, மறுக்கல்ல. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எதிராக நமக்கு ஒன்றும் இல்லை. நடராஜன் நாடார்களுக்கு எதிராக மறவர் சகோதரர்களை நெல்லை மாவட்டத்தில் திருப்பினார். நாடார்களுக்கு தாது மணல் தொழிலுக்கு எதிராக அதிமுக கட்சியை திருப்பினார். ஏன் பாலப்பிரஜா அடிகளாரின் ஒரு நாடாரையே திருப்பினார். அதனால தான் நம்ம நடராஜனுக்கு எதிராக தான் தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு 87ஆம் ஆண்டு அதிமுக கட்சி அலுவலகத்தை பிடிக்கும் போதே ஒரு நாடார் எதிர்ப்பு அரசியலை ஒரு ஐயா நடராசன் விதைச்சார் 87. அது எவ்வளோ தப்பு. தேவாரம் எவ்வளோக்குள்ள நேர்மையான அதிகாரி, அவர் கூட எத்தனை நேர்மையான முக்குலத்தூர் அதிகாரிகள் இருந்தாங்க. இன்னும் அவரோட அந்த திறமையை பாராட்டு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ இருந்தாங்க. அப்படி செய்யக்கூடியவரே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு 87ஆம் ஆண்டு அதிமுக அலுவலக அந்த இதில் திருநாகரசனா இருந்தார், அரசு இருந்தார், நாகராஜ் இருந்தார். அவங்களாம் முக்குலத்தோர். நம்ம இளைஞர்கள் திருநாகரசனுக்கு ஆட்கள். நம்ம திருநாகரசன் அண்ணங்கிற வார்த்தையை தாண்டி மறுவார்த்தை அன்னைக்கு பேச மாட்டோம். அப்போ நடராஜன் அன்னைக்கு 69 அந்த ப்ராடக்ட் ஆட்டு, இந்திரா காந்திக்கு ஆதரவாட்டு, காமராஜுக்கு எதிராட்டு அந்த எண்ண ஓட்டங்களை கலைஞர் நியாயம் 71லையும் கலைஞர் எடுத்த ஸ்டாண்டுங்கிறது அவருக்கு வெற்றி கொடுத்த ஒரு ஸ்டாண்டு. அவர் ஒரு பிளேயர். அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு சரி, அது பிரிசனராக பாஸ்டா அது என்னைக்கே முடிஞ்ச ஒரு இதை உங்களுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆண்டி காமராஜ், ஒரு ஆண்டி நாடார் ஒரு கட்டமைப்பை நடராஜன் உருவாக்குனார். மோடி எல்லா விளைவுக்கும் எதிர்வினை உண்டு. உங்களுக்கு இந்திரா காந்தினா எங்களுக்கு மோடி மாட்டிக்கிட்டாரு. ஸோ சசிகலா மேலே நான் குறை சொல்லலை. அவங்க ஜெயலலிதா மரணத்தில் உள்ளபடியே வருத்தப்பட்டவங்க, உயரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க. நடராஜனுக்கு அரசியலுக்கு நாம் சில விஷயங்களை மோடிக்கிட்ட சொல்லும்போது அது கிளிக் ஆச்சு. அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி அவரோட மதவெறி அரசியலுக்கு, விஜய்க்கு மதவெறி தன்மைகளையும் 2024 கேண்டிடேட் போட்டால் ராகுல் காந்திக்கு ஒரு 8 சீட்டு போயிரும்னு. பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான், பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். அப்புறம் 29 ராகுல் காந்தி தலைமையில் ஸ்டாலின் கூட போய் நிற்பிய. அப்போ உங்களை ஒரு சக்தி ஆக்குறதுல மோடிக்கு என்ன லாபம்? அதுதான் ஜனநாயக படத்தில் இது நடக்குது. எப்படி கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னனோ தினத்தந்தி தொலைக்காட்சியில், அதே மாதிரி நியூஸ் 18 தொலைக்காட்சியில் டெல்லி சோர்ஸ் மூலமாக நான் சொன்னது 8ஆம் தேதியே சொன்னது. ஜனநாயகம் படம் முதல் ஷோ தான் வராது, அடுத்த ஷோலேயே வரும்னு மதிப்புக்குரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு ஆங்கில பத்திரிகை ஊடகத்தில் இருந்த அவங்க பேசுனாங்க. நம்ம என்ன சொன்னோம்? இது சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்குன்னு சொன்னோம். மோடியால் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாகக்கூடிய 2 பேரும் ஒன்று சேர்றது ஒன்றும் வியப்பு இல்லை. சேரட்டு பார்ப்போம். இப்போ இந்த போலரைஸ் எப்படி சார் ஆகும்? ஓபிஎஸ் ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், இந்த முக்குலத்தோர் வாக்குகள் அப்படிங்கிறது எங்கே தான் போய் விழுகும்? முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அரசியல் ஆர்வம் அதிகம் உள்ள கம்யூனிட்டி. இன்றைக்கி கருத்துருவாக்கத்திலே ஊடகத்தில் நிறைய முக்குலத்தோர் வந்துட்டாங்க. ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்குனதில் இன்னர் சர்க்கிளுக்குள்ள முக்குலத்தோர் எம்போர் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பொதுத்தள தலைவராக தான் நின்னார். 3 முறை அனைத்து ஜாதிகள் ஆதரவில் எம்பியாக ஜெயித்தார். அவர் ஜெயிக்கும் போது அவர் ஜாதி அரசியல் பண்ணலை. ஆனால் அவரோட அரசியல் ஏரியா 1.3% வாக்கு, 3 எம்எல்ஏ 1 எம்பின்னு முதுகுளத்தூர் அந்த சென்ட்ரல் ராம்நாடுக்குள்ளே சுருங்கி போச்சு. முக்குலத்தோரை எம்பவர் பண்ணது சசிகலா அம்மையார் தான். முக்குலத்தோருங்கிறதும் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டின்னு கொண்டு வந்ததும், எங்கள் கட்சி தேவர் கட்சின்னு கொண்டு வந்தது காரணம் சசிகலா அம்மையார் தான். சசிகலா அம்மையார் அந்த இடத்துக்குள்ளே வெரி பவர்ஃபுல்லாக 8 அமைச்சர்களை முக்குலத்தோர் அமைச்சர்கள்
உள்ளே வர்றதுக்கு காரணம் சசிகலா அம்மையார், அவங்கள ஜெயலலிதா டீல் பண்ண விதம். அதே மாதிரி பசுமன் ஐயாவோட அந்த குரு பூஜையை ஜெயலலிதா அடிக்க நினைக்கும் போது மு.க. ஸ்டாலின் தான் உள்ள புகுந்து யூ கனாட் டூ அண்ட் டூ திங்ஸ்ன்னு அதை ப்ரொடெக்ட் பண்ணது மு.க. ஸ்டாலின் தான். அந்த இடத்துல கொண்டையங்கோட்டை மறவர் சகோதரர்கள் வந்து அதுக்கு எதிராக, நானும் அது தப்புன்னு தான் சொன்னேன். என்னோட பேட்டியை பாருங்கள், மக்கள் விரும்பக்கூடிய எதை யாரும் தடுக்க முடியாதுன்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காருன்னு அந்த குரு பூஜைக்கு ஆதரவாக தான் புதிய தலைமுறையில் நான் ஜென்ராம்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம தெளிவாக தான் மனச்சாட்சிப்படி எது நடக்குமோ எது நியாயமோங்கிறதான் நம்ம சொல்கிறோம். மனிதநீதிக்கு மனிதநீதி தான் நம்ம வழக்கம். அவங்க நம்ம சகோதரர்கள், அவங்க ஒரு வள்ளலார் மாதிரி ஒரு ஆன்மீக இதில் இது பண்ணுறது ஜெயலலிதா தடுக்க நினைக்கிறது நடக்காதுன்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ அது நடக்காமல் ஒரு போகும்போது கொண்டைக்கோட்டை மறவர்கள் கல்லையும் மல்லையும் அதிமுக இவங்க வீசும்போது ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுத்தாப்புல, விஜயபாஸ்கருக்கு இது கொடுத்தாங்கன்னா முக்குலத்தோர் ஓட்டை பயந்து தான் கொடுத்தாங்க ஜெயலலிதா. இது வரலாறு. இதுக்கிடையில் இன்னைக்கு 3 சமூகம், அவங்க வல்லம்பர் மணியக்காரரும் அவங்க கூட இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. அவங்க எடப்பாடிக்கு எதிராக இருக்கணுங்கிறதும் என்னோட எண்ணமாட்டு, அதை நான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறேன். எடப்பாடிக்கு அவங்க எதிராக இருக்கிறதுல நியாயமும் இருக்குது. அதே வேளை எடப்பாடிக்கிட்டையும் ஒரு தொகுதிக்குள்ள செல்வாக்குள்ள லோக்கல் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜயபாஸ்கர், நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா, இவர் செல்லூர் ராஜு, ஆர் உதயகுமார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதையும் கரெக்டாக தான் பார்த்து பேசணும். அவங்கெல்லாம் இண்டிவிஜுவலாக ஜெயித்திருக்காங்கல்ல. ஸோ பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பவர்ஃபுல் கம்யூனிட்டி. அவங்கள பார்த்து மற்றவங்க அரசியல் படிச்சுக்கணும். நீங்களும் ஆர்வமாக வரணும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழ்நிறம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழ்நிறம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழ்நிறம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.